ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வளகாப்புக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேக வேகமாக போய்கிட்டுருக்கு. ஸோ அதை விலாகாக பார்த்துடலாமா? சமையலுக்கு தேவையானது எல்லாமே லிஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்லேயே கவர் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாமே அடுக்கி வச்சு ரீசெக் பண்ணிவிட்டு அதை வந்து பேக் பண்ணி தனியாக வச்சிட வேண்டியது தான். மாமா ஊர் பக்கம் நான்வெஜ் தான் வளகாப்புக்கு போடுவாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கியாச்சு. அட் த சேம் டைம் அம்மா வந்து வளகாப்புக்கு தட்டு வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பலகாரமும் செய்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வளகாப்பு பேங்கிள்னு சொல்லிட்டு இது வாங்கிடணும். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து வாங்கிடணும். எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பேங்கிள்ஸை விட. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே பார்க்குறேன். அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. தென் வரவேற்பில் வைக்கிறதுக்காக சந்தனம், குங்குமம் இது எல்லாமே வச்சுருந்தோம். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுல தாலி, மஞ்சள், குங்குமம் வைக்கிறதுக்காக 2 செட் பேக்காக வந்து வாங்கியாச்சு. ஒன்றில் வந்து 50 பீஸ் கிட்டே இருக்கும். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு சின்ன பவுலாக இந்த மாதிரி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இது தான் வந்து வாங்கியிருக்கோம். சின்ன கிஃப்டாக இருந்தாலும் நல்லா உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நல்லா பார்த்து வாங்கியிருக்கு. ப்ரெக்னென்சி வளகாப்பப்போ இந்த ஒட்டியானம் போடணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. 5th மந்த் பேபி ஷவரப்பே போடணுன்ட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து போட முடியல. மாமா எனக்காக இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோடய முகூர்த்த பட் கலருக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது, மெரூன் வித் க்ரீனுக்கு. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பேங்கிள்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே பிரித்து வச்சுட்டேன். ஒரு 300லேருந்து 400 பேர்கிட்ட இருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜுவல் செட் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேரேஜில் ஐயோ எப்படா கலட்டுவோன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இந்த சின்னமாக செட்டு வாங்கிடலான்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே மெரூன் வித் க்ரீனில் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. சும்மா பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்குது. பட் சாரியோட மேட்ச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக லுக் இருந்தது. நான் கோல்ட் ஜுவல் போடுவேன், அதோடு அது பேர் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்படியே என்கிட்ட உள்ள மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செல்ஃப் மேக்கப் தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைட்டாக நோ மேக்கப் லுக் மாதிரியே போய்க்கலாம். அதான் எனக்குமே பிடிக்கும் அப்படின்னால என்னென்ன தேவையோ ஸ்கின் கேர் தென் நம்மக்கிட்ட உள்ளது எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். தென் எனக்கு 1-2 க்ரே ஹேர்ஸ் வந்து முன்னாடி இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்கு இப்போ ஹேர் கலர் வந்து வேணாம் ப்ரெக்னென்சி அப்போ அப்படின்றனால இந்த லாரியலோட அந்த ஸ்ப்ரே வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டு ஒரு டைம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லாவே சஸ்டெயின் ஆகும் அந்த இடத்துல வந்துட்டு. ஸோ அதனால் இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இது திரும்ப ஒரு பேக் வந்து வாங்கினேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கிராண்டாக நாங்கள் பண்ணுற ஃபங்க்ஷன் இது. ஹஸ்பண்ட் வீடு சைடு பண்ணுறது முறைக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி கேஷ் கொடுத்துட்டாங்க. நான் தான் கணக்கு எல்லாமே வச்சுக்கிறேன். ரிலேட்டிவ் ஒரு அக்கா வளகாப்புக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்துட்டு எனக்காக ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க.